வணக்கம். இது தமிழ்லங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரான் அமெரிக்கா போரின் முக்கிய தாக்குதல் காட்சிகள். சிரான் பாசிக் ஜிசிஐபியிடம் ஒப்படைப்பு. மிக நீளமான சிறுநீரக கல்லை அகற்றி சாதனை படைத்த திருகோணமலை பொது வைத்தியசாலை வைத்தியர்கள். 49 ஆண்டுகளின் பின்னர் இலங்கையில் ஏற்பட்ட மாற்றம். அனுர ஆட்சியில் அதிசயம். காவல்துறை அதிகாரி ஒருவர் அடித்து கொலை. மீண்டும் புத்துயிர் பெறும் மைத்ரி மஹிந்தவின் சதித்திட்டம். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளுக்கு வெப்ப அலை. மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் அரசு அதிகாரிகள். போராட்டத்திற்கு விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு. செம்மணி புதைகுழி விவகாரத்தில் மக்களை திசை திருப்பக்கூடாது. ஸ்ரீதரன் கோரிக்கை. பேருந்து நிறுத்தங்களை மறித்து வாகனங்களை நிறுத்தினால் கடும் சட்ட நடவடிக்கை. வெளியிடப்பட்ட வர்த்தமானி. துபாயில் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரான ஷிரான் பாசிக் மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பு மத்திய குற்றவியல் விசாரணை பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபருடன் சேர்த்து மேலும் இரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் உறுப்பினர்களிடம் சந்தேகிக்கப்படும் நபர்களும் விசாரணைக்காக அந்த பணியகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் நேற்று இரவு அபுதாபியிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. துபாயில் கைது செய்யப்பட்ட போதைப்பொருள் கடத்தல்காரரான ஷிரான் பாசிக் பலத்த பாதுகாப்புடன் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். அவருடன் மேலும் 2 சந்தேக நபர்களும் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இன்று இரவு 8:48 மணியளவில் ஏர் அரேபியா சேவையின் 3L708 எனும் விமானம் மூலம் அபுதாபியிலிருந்து சந்தேக நபர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். கடந்த மே மாதம் 26ஆம் தேதி கைது செய்யப்பட்ட தெஹுவளை கழுபோவில பகுதியைச் சேர்ந்த 48 வயதுடைய ஷிரான் பாசிக் சர்வதேச காவல்துறையினரால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட ஒருவராவார். கடந்த ஈரான் அமெரிக்கா மோதலின் போது ஐக்கிய அரபு ராச்சியத்தின் மீது தாக்குதல் நடத்துவதற்கான ஈரான் பயன்படுத்திய ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளின் புகைப்படங்கள் மற்றும் வீடியோ காட்சிகளை தனது கையடக்க தொலைபேசியில் வைத்திருந்த போதே அந்நாட்டு பாதுகாப்பு படையினரால் இவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அத்துடன் இவரை விசாரணைக்குட்படுத்துவதற்காக அமெரிக்காவும் தம்மிடம் ஒப்படைக்குமாறு கோரிக்கை விடுத்திருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இவர் துபாயில் பெரும் கோடீஸ்வரராக தலைமறைவாகி இருந்ததாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இலங்கைக்கு போதைப் பொருளை விநியோகிக்கும் 5 பெருமளவிலான கடத்தல்காரர்களில் ஒருவராக ஷிரான் பாசிக் கருதப்படுகிறார். திருகோணமலை பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த 52 வயதுடைய நபர் ஒருவரின் மிக நீளமான சிறுநீரக கல்லை சத்திர சிகிச்சை மூலம் அகற்றி சாதனை படைத்துள்ளனர். சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரகலாதன் பாலகிருஷ்ணன் தலைமையில் நேற்றைய தினம் குறித்த சத்திர சிகிச்சை இடம்பெற்றுள்ளது. 2003ஆம் ஆண்டு பிரேசில் நாட்டில் 1.9 கிராம் நிறையுடைய சிறுநீரக கல் அகற்றப்பட்டதாகவும் உலக சுகாதார திணைக்கள அறிக்கைகள் மூலம் தெரிய வந்துள்ளது. இருப்பினும் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்ட சத்திர சிகிச்சையின் போது 3 கிலோகிராம் 100 கிராம் எடையுள்ள சிறுநீரக கல் அகற்றப்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. திருகோணமலை பகுதியில் வசித்து வரும் 52 வயதுடைய நபருக்கே குறித்த சத்திர சிகிச்சை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரகலாதன் பாலகிருஷ்ணன் தலைமையில் டாக்டர் MM ரிஸ்லி, டாக்டர் JM இக்ஸான், டாக்டர் C ஆகியோர் முன்னிலையில் சத்திர சிகிச்சை முன்னெடுக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை அரசியல் வரலாற்றில் 49 ஆண்டுகளின் பின்னர் அனுர அரசாங்கத்தில் துண்டு விழும் தொகையில் குறைவு ஏற்பட்டுள்ளதாக அரச தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக கடன் பெறாத காரணத்தால் கடந்த ஆண்டு ஆக கூடுதலான ஆரம்ப நிலுவையினை சாத்தியமாக்க முடிந்ததாக பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் நிஷாந்த ஜெயவீர தெரிவித்துள்ளார். அரச ஊடகம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையில் இந்த விடயங்களை குறிப்பிட்டுள்ளார்.
1977 ஆண்டுக்கு பின்னர் மொத்த தேசிய உற்பத்தி சார்ந்து வரவு செலவு திட்ட துண்டு விழும் தொகையை 2.5% வரை குறைக்க முடிந்ததாகவும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பொருளாதாரத்தை வலுவாக்கும் நோக்கத்துடன் மீண்டெழும் செலவினங்களையும் முதலீட்டு செலவினங்களையும் முறையாக நிர்வகித்ததன் மூலம் இத்தகைய கூடுதலான ஆரம்ப நிலுவை சாத்தியமானது எனவும் பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் அரசியல் களத்தில் 2018 ஆண்டு ஏற்பட்ட மைத்ரி மஹிந்த அரசியலமைப்பு நெருக்கடி மீண்டும் புத்துயிர் பெறுகிறதா என்ற கேள்வியை தற்போதைய சில அரசியல் மற்றும் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எழுப்பியுள்ளன. அண்மையில் ஜனாதிபதி சட்டத்தரணி மைத்ரி குணரத்ன தொலைக்காட்சி அரசியல் கலந்துரையாடல் ஒன்றில் தற்போதைய உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் 3 பெயரிட்டு விமர்சன கருத்துக்களை வெளியிட்டமை இந்த விவாதத்தை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. 2018 ஆண்டு அக்டோபர் 26 அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை பதவியிலிருந்து நீக்கி மஹிந்த ராஜபக்சவை பிரதமராக நியமித்ததை தொடர்ந்து நாட்டில் கடுமையான அரசியல் அமைப்பு நெருக்கடி உருவானது. அதன் பின்னர் நாடாளுமன்றத்தை கலைக்கும் ஜனாதிபதியின் நடவடிக்கைக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் பல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. உயர் நீதிமன்றம் இறுதியில் நாடாளுமன்றத்தை முன்கூட்டியே கலைத்தது அரசியலமைப்புக்கு முரணானது என தீர்ப்பளித்தது. அந்த காலகட்டத்தில் நீதித்துறையின் தீர்ப்புகளுக்கு எதிராக அரசியல் தரப்பினரிடமிருந்து கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. குறிப்பாக அப்போதைய பிரதம நீதியரசர் நளின் பெரேரா உள்ளிட்ட நீதிபதிகள் அரசியல் ரீதியான தாக்குதல்களுக்கு இலக்கானதாக விமர்சனங்கள் எழுந்தன. இந்த நிலையில் பல ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் உயர் நீதிமன்ற நீதியரசர்களின் பெயர்களை முன்வைத்து அரசியல் கருத்துக்கள் வெளியிடப்படுவது 2018 ஆண்டு ஏற்பட்ட சூழ்நிலையுடன் ஒப்பிடப்படுகிறது. 2018 நெருக்கடியின் முக்கியமான அம்சம் நிறைவேற்று அதிகாரத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் இடையிலான மோதல் மாத்திரமல்ல, அந்த அதிகார மோதலின் இறுதி தீர்வு நீதித்துறையின் தலையீட்டின் ஊடாக இடம்பெற்றதும் முக்கியமானதாகும். இதனால் அன்றைய அரசியல் அதிகார போட்டியில் தீர்மானத்தின் நிலைப்பாடு முக்கியமானதாக மாறியிருந்தது. தற்போது உயர் நீதிமன்ற நீதியரசர்களை நேரடியாக பெயரிட்டு விமர்சிக்கும் அரசியல் கருத்துக்கள் வெளிவருவதால் 2018 நீதித்துறையை சுற்றி உருவான அரசியல் சூழல் மீண்டும் உருவாக்கப்படுகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இருப்பினும் தற்போதைய நிகழ்வுகள் 2018 ஆண்டின் சம்பவங்களின் நேரடி தொடர்ச்சி அல்லது ஒருங்கிணைக்கப்பட்ட சதித்திட்டம் என்பதை நிரூபிக்கும் ஆதாரங்கள் பொதுவெளியில் உறுதிப்படுத்தப்படவில்லை. எனவே மைத்ரி மஹிந்த சதித்திட்டம் மீண்டும் புத்துயிர் பெற்றுள்ளது என்பது தற்போது ஒரு அரசியல் மதிப்பீடு மற்றும் குற்றச்சாட்டு என்றே பார்க்கப்பட வேண்டியதாக உள்ளது. ஒரு ஜனநாயக அரசியல் நீதிபதிகளின் தீர்ப்புகளை விமர்சிப்பதற்கான உரிமை அரசியல்வாதிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இருக்கிறது. ஆனால் நீதிபதிகளை தனிப்பட்ட முறையில் அல்லது அரசியல் நோக்கத்துடன் இலக்காக கொள்வது நீதித்துறையின் சுயாதீனம் தொடர்பான கவலைகளை உருவாக்கக்கூடும். 2018 அரசியலமைப்பு நெருக்கடியின் போது உயர் நீதிமன்றம் நிறைவேற்று அதிகாரத்தின் வரம்புகளை தெளிவுபடுத்தியிருந்தது. அந்த வரலாற்று பின்னணியிலேயே இன்றைய நீதிபதிகள் மீதான அரசியல் விமர்சனங்கள் உன்னிப்பாக கவனிக்கப்படுகின்றன. அபிவிருத்தி உத்தியோகத்தர் சேவையை களங்கப்படுத்தும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் அரசு அதிகாரிகளுக்கு எதிரான சுகவீன விடுமுறை போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. யாழ் ஊடக அமையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் திங்கட்கிழமை 17 காலை 8 மணிக்கு கைதடியில் உள்ள வடக்கு மாகாண சபை அலுவலகம் முன்பாக ஒன்று கூடுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்கத்தின் அழைப்பில் வடக்கு மாகாண தொழிற்சங்கங்களின் சம்மேளனம், இலங்கை ஆசிரியர் சங்கம் ஆகியவற்றின் ஆதரவுடன் குறித்த போராட்டம் நடைபெறவுள்ளது. பொல்லினால் நடத்தப்பட்ட தாக்குதலால் காவல்துறை அதிகாரி ஒருவர் உயிரிழந்துள்ளார். வாக்குவாதம் முற்றியதால் ஏற்பட்ட தகராறு காரணமாக கடந்த 25 இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் குருநாகல் வெல்லவ பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இச்சம்பவத்தில் பலத்த காயமடைந்த குறித்த அதிகாரி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த 13 உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் வெல்லவ காவல் நிலையத்தில் கடமையாற்றிய 54 வயதுடைய அதிகாரி என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தென்பகுதியில் நடந்த சூரியகந்த படுகொலையை ஏற்றுக்கொள்ளும் நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்கார செம்மணியில் இடம்பெற்றிருப்பது ஒரு மனித படுகொலை, மனித பேரவலம் என்பதை ஏற்றுக்கொள்ளாத மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் கருத்து தெரிவிப்பது துரதிருஷ்டவசமானது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழ் அரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நேற்றைய தினம் நீதிமன்ற அனுமதியுடன் செம்மணி மனித புதைகுழியை பார்வையிட்டுள்ளார். புதைகுழியை பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பல குழுக்கள் இங்கு இருந்திருக்கலாம், ஆனால் குழுக்கள் தங்களுக்குள் மோதி யாரையும் கொண்டு வந்து புதைத்ததாக நாங்கள் இதுவரை அறிந்திருக்கவில்லை. அவ்வாறான சம்பவங்களுக்கு அவர் ஒரு கதை வடிவம் கொடுக்க முனைவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். நாட்டின் நீதி அமைச்சர் மக்களை திசை திருப்பும் வகையில் இவ்வாறான வார்த்தைகளை தெரிவிக்க கூடாது. தமிழர்கள் எதிர்பார்ப்பதைப் போல இது 100% உண்மையானது. ஏனெனில் இங்கு நடந்த சம்பவங்களுடன் தொடர்புடைய பலர் காணாமல் போயிருக்கிறார்கள். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களை பற்றி தொடர்ச்சியான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. யாழ்ப்பாண மண்ணில் 1995 ஆண்டிலிருந்து 2001 ஆண்டு வரையான இடைப்பட்ட காலப்பகுதியில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயும் கொல்லப்பட்டும் இருக்கின்றார்கள். இதனை நாங்கள் சொல்லவில்லை. இலங்கையின் கிருசாந்தி கொலை வழக்கில் சாட்சியாக இருக்கின்ற சோமரத்ன ராஜபக்ச இதனை தெரிவித்திருக்கிறார். இப்போதும் தெரிவித்து வருகிறார். சோமரத்ன ராஜபக்சவை அரசாங்கம் அழைத்து வந்து அவர் அடையாளப்படுத்துகின்ற இடங்களை தோண்ட வேண்டும். அப்பொழுதுதான் உண்மை வெளியில் வரும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பொது போக்குவரத்து பேருந்துகள் நிறுத்தும் இடங்களை மறைக்கும் வகையில் ஏனைய வாகனங்களை நிறுத்துவதற்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கையை அமுல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பேருந்து நிறுத்தங்களில் ஏனைய வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் பேருந்துகளை வீதியின் நடுவே நிறுத்த வேண்டிய நிலை ஏற்படுவதுடன் இதனால் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் பயணிகளின் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையும் உருவாகுவதாக போலீசார் கூறுகின்றனர். அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள போலீசார் தற்போது மாற்றுத்திறனாளிகள் சக்கர நாற்காலிகள் மூலம் பயணம் செய்யக்கூடிய பேருந்து சேவை ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதால் பேருந்து நிறுத்தங்களில் அப்பேருந்துகளை நிறுத்துவதற்கு ஏதுவாக எவ்வித தடைகளுமின்றி இருக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளனர். இவ்வாறு ஏனைய வாகனங்களை நிறுத்துவதால் மாற்றுத்திறனாளிகள் மாத்திரமன்றி ஏனைய பயணிகளும் பேருந்துகளில் ஏறும் போதும் இறங்கும் போதும் ஆபத்தான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டியுள்ளதாக போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதற்கமைய இது தொடர்பில் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளதுடன் பேருந்து நிறுத்தத்தை அணுகுவதற்கு 30 மீட்டர்களுக்குள்ளும் வெளியேறும் திசையில் 15 மீட்டருக்குள்ளும் வாகனங்களை நிறுத்துவது அதன் மூலம் தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் பேருந்து ஒதுங்கிடங்கள் கொண்ட பேருந்து நிறுத்தங்களில் அணுகும் திசையில் 15 மீட்டருக்குள்ளும் வெளியேறும் திசையில் 10 மீட்டருக்குள்ளும் ஏனைய வாகனங்களை நிறுத்துவது அவ்வர்த்தமானி மூலம் தடை செய்யப்பட்டுள்ளது. பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்து அவர்கள் பாதுகாப்பாக பேருந்துகளில் ஏறி இறங்குவதற்கு வசதியாக பேருந்து நிறுத்தங்களில் ஏனைய வாகனங்களை நிறுத்தும் சாரதிகளுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் எதிர்வரும் நாட்களில் அதிக வெப்பநிலை மற்றும் பிற்பகல் வேளைகளில் மழை ஆகிய 2 வகையான மாறுபட்ட வானிலை நிலவும் என பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சப்ரகமுவ மாகாணத்திலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் சில பகுதிகளில் நிலவி வரும் அதிகளவிலான வெப்பநிலை குறித்து சுகாதாரத்துறையினர் விசேட அறிவுறுத்தல் வழங்கியுள்ளனர். தற்போது நிலவும் அதிக வெப்பநிலை காரணமாக வெளிப்புறங்களில் கடினமான பணிகளில் ஈடுபடுவதை குறைத்துக் கொள்ளுமாறும்
தேவையான அளவு நீரை அருந்துமாறும் சுகாதாரத்துறை பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. இந்த வானிலை சூழ்நிலையில் காலநிலை அவ்வப்போது மாற்றமடைவதால் அதிக வறண்ட வானிலை நிலவும் பகுதிகளில் வாழும் மக்கள் தொடர்ந்து போதுமான அளவு நீரை குடிப்பது மிகவும் முக்கியமானது என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் உதவி செயலாளர் மருத்துவர் ஹன்சமால் வீரசூரிய தெரிவித்துள்ளார். மேலும் கடுமையான சூரிய ஒளியிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள தோலில் பூசும் கிரீம்களை பயன்படுத்துவதும் உடலை நன்றாக மூடி ஆடை அணிவதும் முக்கியம் எனவும் இதன் மூலம் சூரிய வெப்பத்தால் ஏற்படக்கூடிய பக்கவிளைவுகளை தவிர்க்கலாம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். துபாயில் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரான ஷிரான் பாசிக் மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பு மத்திய குற்றவியல் விசாரணை பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபருடன் சேர்த்து மேலும் இது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் உறுப்பினர்களிடம் சந்தேகிக்கப்படும் நபர்களும் விசாரணைக்காக அந்த பணியகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் நேற்று இரவு அபுதாபியிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. துபாயில் கைது செய்யப்பட்ட போதைப்பொருள் கடத்தல்காரரான ஷிரான் பாசிக் பலத்த பாதுகாப்புடன் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். அவருடன் மேலும் 2 சந்தேக நபர்களும் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இன்று இரவு 8:48 மணியளவில் ஏர் அரேபியா சேவையின் 3L708 எனும் விமானம் மூலம் அபுதாபியிலிருந்து சந்தேக நபர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். கடந்த மே மாதம் 26ஆம் தேதி கைது செய்யப்பட்ட தெஹ்வளை கழுபோவில பகுதியைச் சேர்ந்த 48 வயதுடைய ஷிரான் பாசிக் சர்வதேச காவல்துறையினரால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட ஒருவராவார். கடந்த ஈரான் அமெரிக்கா மோதலின் போது ஐக்கிய அரபு ராச்சியத்தின் மீது தாக்குதல் நடத்துவதற்கான ஈரான் பயன்படுத்திய ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளின் புகைப்படங்கள் மற்றும் வீடியோ காட்சிகளை தனது கையடக்க தொலைபேசியில் வைத்திருந்த போதே அந்நாட்டு பாதுகாப்பு படையினரால் இவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அத்துடன் இவரை விசாரணைக்குட்படுத்துவதற்காக அமெரிக்காவும் தம்மிடம் ஒப்படைக்குமாறு கோரிக்கை விடுத்திருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இவர் துபாயில் பெரும் கோடீஸ்வரராக தலைமறைவாகி இருந்ததாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இலங்கைக்கு போதைப் பொருளை விநியோகிக்கும் 5 பெருமளவிலான கடத்தல்காரர்களில் ஒருவராக ஷிரான் பாசிக் கருதப்படுகிறார். திருகோணமலை பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த 52 வயதுடைய நபர் ஒருவரின் மிக நீளமான சிறுநீரக கல்லை சத்திர சிகிச்சை மூலம் அகற்றி சாதனை படைத்துள்ளனர். சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரகலாதன் பாலகிருஷ்ணன் தலைமையில் நேற்றைய தினம் குறித்த சத்திர சிகிச்சை இடம்பெற்றுள்ளது. 2003ஆம் ஆண்டு பிரேசில் நாட்டில் 1.9 கிராம் நிறையுடைய சிறுநீரக கல் அகற்றப்பட்டதாகவும் உலக சுகாதார திணைக்கள அறிக்கைகள் மூலம் தெரிய வந்துள்ளது. இருப்பினும் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்ட சத்திர சிகிச்சையின் போது 3 கிலோகிராம் 100 கிராம் எடையுள்ள சிறுநீரக கல் அகற்றப்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. திருகோணமலை பகுதியில் வசித்து வரும் 52 வயதுடைய நபருக்கே குறித்த சத்திர சிகிச்சை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரகலாதன் பாலகிருஷ்ணன் தலைமையில் டாக்டர் MM ரிஸ்லி, டாக்டர் JM இக்ஸான், டாக்டர் C ஆகியோர் முன்னிலையில் சத்திர சிகிச்சை முன்னெடுக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. பொது போக்குவரத்து பேருந்துகள் நிறுத்தும் இடங்களை மறைக்கும் வகையில் ஏனைய வாகனங்களை நிறுத்துவதற்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கையை அமுல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பேருந்து நிறுத்தங்களில் ஏனைய வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் பேருந்துகளை வீதியின் நடுவே நிறுத்த வேண்டிய நிலை ஏற்படுவதுடன் இதனால் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் பயணிகளின் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையும் உருவாகுவதாக போலீசார் கூறுகின்றனர். அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள போலீசார் தற்போது மாற்றுத்திறனாளிகள் சக்கர நாற்காலிகள் மூலம் பயணம் செய்யக்கூடிய பேருந்து சேவை ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதால் பேருந்து நிறுத்தங்களில் அப்பேருந்துகளை நிறுத்துவதற்கு
ஏதுவாக எவ்வித தடைகளுமின்றி இருக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளனர். இவ்வாறு ஏனைய வாகனங்களை நிறுத்துவதால் மாற்றுத்திறனாளிகள் மாத்திரமன்றி ஏனைய பயணிகளும் பேருந்துகளில் ஏறும் போதும் இறங்கும் போதும் ஆபத்தான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டியுள்ளதாக போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதற்கமைய இது தொடர்பில் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளதுடன் பேருந்து நிறுத்தத்தை அணுகுவதற்கு 30 மீட்டர்களுக்குள்ளும் வெளியேறும் திசையில் 15 மீட்டருக்குள்ளும் வாகனங்களை நிறுத்துவது அதன் மூலம் தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் பேருந்து ஒதுங்கிடங்கள் கொண்ட பேருந்து நிறுத்தங்களில் அணுகும் திசையில் 15 மீட்டருக்குள்ளும் வெளியேறும் திசையில் 10 மீட்டருக்குள்ளும் ஏனைய வாகனங்களை நிறுத்துவது அவ்வர்த்தமானி மூலம் தடை செய்யப்பட்டுள்ளது. பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்து அவர்கள் பாதுகாப்பாக பேருந்துகளில் ஏறி இறங்குவதற்கு வசதியாக பேருந்து நிறுத்தங்களில் ஏனைய வாகனங்களை நிறுத்தும் சாரதிகளுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.